ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்மை. இப்போ கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நல்லதாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்களும் என்ன நினைக்கணும்னா, கூட படிக்கிறவங்களும் சரி, நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே சரி, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நிறைய கற்றுக்கலாம் நினைக்கிறோம். உண்மையாலுமே அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டுறேன். சார் சொன்னார், நிறையா சொன்னாங்க. உண்மையாக ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? படிச்சுட்டு வந்துட்டீங்க, காலேஜெலாம் சேர்ந்துட்டீங்கிறதுக்காக தாண்டி தமிழ்லேயே படித்து நிறையா விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கீங்க. பார்த்தீங்க, இதுவே மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான சொன்னால் லைஃப்பில். அதெல்லாம் நீங்கள் தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம எப்படி நினைக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை பற்றி அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, நம்ம எப்படி நினைக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தவங்க நினைக்கிறாங்க you are capable of doing more amazing things, not reachable, unreachable you are அப்படிலாம் நினைக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில், ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். you are thinking that you are not capable of that. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம போச்சுன்னு வச்சுங்க. ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் வரீங்க, ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, டக்குன்னு எடுத்தோடனே புரியலன்னா சின்ன விஷயத்த சொல்கிறேன், இது மாதிரி லைஃப்பில் எங்கே போனாலும் you are thinking you are not capable of that. நான் அது கேப்பபிள் சார், அதுக்கு இது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் த God and the universe says, ஒரே வார்த்தை தான் மாற்றாங்க, you are capable than that. புரியுதா? நீங்க நினைக்கிறீங்க I am not capable, not எடுத்துட்டு than. உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுனா நீ என்னடா நினைக்கிற, நான் அது கேப்பபிள் நினைக்கிறேன், அப்படி இல்லடா அர்த்தம். நீ அதை விட அதை தாண்டி சாதிக்கிறதுக்காக லைஃப்ல இந்த மைண்ட் ஸ்டோனை பேரண்ட்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அமேசிங். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். சரி, நேற்று ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு புத்தகம், ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு விஷயம். தமிழ்னாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைங்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் ஹென்ரி ஃபைவ் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு அரசரை பற்றி எழுதியிருக்காரு. இத்தனை பேர் பேசுனாங்கல்ல, கவனிக்கிறீங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணி இந்த இடத்துல பேசுகிறாங்க, இந்த வரியெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டீங்கிறதுக்காக நிறைய கேட்டு படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விஷயந்தான், கற்றலும் தமிழில் சொல்லுவாங்க, கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதற்கு நிற்றலும் கூட தெரியும். இப்போ தமிழ் பேரவை நீ தொடங்குறோம்ல, சிறப்பாக தொடங்கிட்டோம்ல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், இந்த விஷயத்தை வேகமாக சொல்லணும். கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதற்கு நிற்றலும் கூட தெரியும். யார் வேகமாக சொல்லணும்? ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்டில் கூட கேட்குறேன், மூணே வார்த்தை. கற்றலும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்டா, பேசுகிறாங்கல்ல, கற்றுக்குங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு, கற்றலும் கற்றவை கேட்டது. ஒன்று நீ படித்து தெரிஞ்சுக்க, அல்லது படித்தவங்க சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க. ஓகே, கற்றலும் கற்றவை கேட்டலும். லாஸ்ட்டை சொல்லி முடிக்கிறாங்க, கேட்டதற்கு நிற்றலும் கூட பெரிய. எப்போ சார் லைஃப் அமேசிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது? சும்மா டெய்லி வந்தால் சார் நிறைய சொன்னாங்க, கேட்டேன், உட்காந்தேன், சிரித்தேன், பார்த்தேன், போனேன், மேட்டரே கிடையாது. எப்போ லைஃபோட பொருத்தி பார்க்குறீங்களோ அப்போ லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுமா, இந்த கல்லூரிக்கு வருஷம் நிறைய நேரங்களுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம்க்காக வந்துட்டு போவேன். சரிங்களா? ஒன்று சொல்லட்டுமா, நம்மளே தான் தெரியும். எப்போ முதல்ல இந்த கல்லூரியில் கால் வச்சோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போவே என்ன திங்க் பண்ண தெரியுமா, என்ன எப்படி திங்க் பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னோட பெருமைக்காக சொல்கிறேன். ஒரு நாள் இங்கே கெஸ்ட் ஆகும் வந்தாச்சு, உண்மையாலுமேங்க நினைச்சேன். அப்போ எதுக்கு வரோம், ஏன் வரோம், வந்த இடத்துல எப்படி மதிக்க போகிறோம்லாம் மேட்டர்ல. திரும்பி அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்த மிஸ் பண்ணுறீங்க. அது என்ன விஷயம்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தடுமாறிடுச்சுன்னா பயப்படுறீங்க. பயப்படவே கூடாது. தடுமாறின இடத்துல நல்லா படிக்கிறோம், அதே இடத்துல கெஸ்டாக போய் நிற்கிறோம். அந்த இடத்த, அந்த நீ போன இடத்த தாண்டி வேற லெவலில் நிற்கிறோம். அதுதான் மேட்டர். ஸோ அப்போ அந்த ஹென்ரி ஃபைவ் சொன்னல, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹென்ரி ஃபைவ் ஒரு போர் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு தன்னோட சோல்ஜர்ஸ்கிட்ட பேசுகிறார். ரொம்ப அறிவுபூர்வமாக கவனிக்கிறீங்க, பரவாயில்ல. சோல்ஜர்ஸ்கிட்ட பேசுகிறார். பேசும்போது
அவர் பேசுன நிறைய வார்த்தைகளை இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம். இன்ஸ்பயர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்பவர் ஆகி அந்த போரை சூப்பராக பண்ணுறாங்க. இதை எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹென்ரி ஃபையர் இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அந்த புக்கில், லீடர்ஷிப் கம் பை வேர்ட்ஸ் தட் ஃபில்ஸ் த ஹார்ட். என்ன சார் சொல்கிறீங்க? லீடர்ஷிப் அப்படிங்கிறது நாம் பேசுகின்ற வார்த்தை, நண்பர்களாக இருக்கட்டும் எதிரிட்ட கூட இருக்கட்டும், எப்படி இருக்கணும்னா பேசுகிற வார்த்தை மனசை தொட்டு ஏதாவது ஒரு விஷயத்த யூ ஆர் திங்கிங். இங்கிலீஷ் இஸ் த மெயின் லாங்குவேஜ், பட் இங்கிலீஷ் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் ஃபார் கனெக்ட் வித் யூ த வேர்ல்ட், பட் தமிழ் மே கனெக்ட் வித் யூ த சோல். புரியுதுங்களா? அப்போ தமிழில் எத்தனை பேர் இப்போ தமிழில் படிக்கிறோன்னு யாராவது தமிழில் படித்தோம் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னு யாராவது வருத்தப்படுறீங்களா? அவங்களுக்காக சொல்கிறேன் சார், டேரக்டர் சார் சொன்ன மாதிரியே நம்ம இந்த அதாவது நிறையா சார் எப்படி சொன்னார், இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி, நான் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடிலாம் எடுத்துக்கல, இந்த அதாவது போன வருஷம் அப்படி கூட எடுத்துக்கல, 20 வருஷம் முந்தானத்து வந்த ஒரு விஷயத்த பதிவு சார். கடலூர் மாவட்டம், அவர் பேர் என்ன அப்படின்னா மணிகண்டன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடலூர் மாவட்டம் மணிகண்டன், 27 வயசு. அப்பா அம்மா 2 பேருமே கூலி தொழில் செய்கிறாங்க, அதாவது கூலி வேலை செய்கிறவங்க. செஞ்சு படிக்க வச்சு கலெக்டர் ஆயிருக்காரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நீங்கள் தந்துடணும். சரி, இப்போ இதை சொன்னல, இதெல்லாம் மேட்ரு இல்லை. தமிழ் மன்றம் தொடங்கியிருக்காங்க, இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் லீடராக போட்டு ரன் பண்ணுறீங்கள. 2 டெஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. சார் சொன்னார், நீ போய் இன்டர்வியூவில் உட்காந்து சார் இங்கிலீஷ் வேணாம் தமிழே சொல்லணும் வெளியே போ, யாருமே சொல்கிறது கிடையாது. அவர் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்பீச்சு, அதாவது இன்டர்வியூ 2யுமே தமிழில் அட்டன் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. நடந்த விஷயம். நீங்களே யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க, நோ ப்ராப்ளம். லைஃப்ல ஏதோ ஒரு மைல்ஸ்டோன், பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பயங்க? தொடங்குற இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போதும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தமிழில் சொல்லுவாங்க, இந்த தமிழ் மன்றம்னால இந்த விஷயத்த சொல்கிறேன். கற்றோர் அறிவுரையை, நீ மித்தது படிக்கிறது அப்புறம் பண்ணு, கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள், முற்றிலும் நெஞ்சினில் உயர்வு. என்ன சார் சொல்றான்? டேய், நீ படிக்கிறது அடுத்தது, முதல்ல படிச்சவங்க பெரியவங்க சொல்றத கேளுடா, அதுவே லைஃப் மாத்தணும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப நம்ம படிக்கிறது தான் மெயின் நினைக்கிறோமா? கேரக்டர் மேக்ஸ் யூ, கேரக்டர் டிசைன் யூ. ஸோ இதை தாண்டி லைஃப்ல இந்த இடத்துல வந்து உட்காந்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க இப்போ வந்து உட்காந்தீங்க, இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ சி சம்திங், அதான் ஐ சி சம்திங் இன் யூ. I don't know what it is. You and I are unique. Each of us have something special. So if you want to know what makes you something special, if you find it out, you are successful. என்ன சார் சொல்றீங்க? ஒன்ட்ட என்கிட்ட எல்லாத்துலேயும் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கு. ஓகே, அது எப்போ வெளியே தெரியும்னா அதை நான் கண்டுபிடிக்கும் போது இல்லை தம்பி, உங்கள் பேரண்ட்ஸும் அதெல்லாம் தாண்டி நீ கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? லைஃப்ல உங்களை ஒரு ரீசெண்டாக ஒரு புத்தகம் படித்தேன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஜோசப் மர்ஃபி எழுதுனது. ஏன் அப்படின்னா சார் என்கிட்ட கூப்பிடும்போது சொன்னார் இன்னொரு விஷயம், சார் பசங்க உண்மையாக அவ்வளோ டேலண்ட் ஆனவங்க சார், அவங்களுக்கு சின்ன சின்ன ஃபியர் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு. அப்போ உங்களுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஜோசப் மர்ஃபி எழுதின புக்கு. புரியுதா? ஓகே, அதில் 3 விஷயம் சொல்கிறாருப்பா. நான் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து நான் படித்தேங்கிறது உங்களுக்கு சொல்ல, 3 விஷயம் சொல்கிறார். என்னென்னு டக்குன்னு சொல்லிடுறேன் பாரு. ஃபஸ்ட்டு உன் லைஃப்பில் 2 விஷயம் இருக்கணும், ஒன்று இருக்கக்கூடாது. என்னென்னா விஷுவலைசேஷன். நான் சொன்னேன்ல கல்லூரிக்கு டெஸ்ட்டாக வந்து முடிவு பண்ண நாள்லேருந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். கெஸ்ட்டாக இருந்தால் எப்படி பேச போகலாம், எப்படி வர போகலாம், எப்படி நம்மளை வரவேற்பாங்க, அது மாதிரி. இது என்னோட கனவுனா உன்னோட கனவு. ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் வந்துட்டேன் சார், 4 இயர்ஸ் எப்படி படிக்க போகிறேன் சார், நல்லா படிக்க போகிறேன் சார், ஐ எம் ப்ரிப்பேர்ட் சார், ஐ எம் வெல் தரோட் சார், எவ்ரிதிங் ஓகே. ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணேன், இப்படியெல்லாம் 4 இயர்ஸ் நல்லா போகணும். அதே மாதிரி ஒரு காட்டில் ஒருத்தர் படுத்திருந்தானப்பா, விஷுவலைஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்ல, காட்டில் படுத்திருந்தானா, மரத்துக்கு அடியில் அதாவது நடந்து போயிட்டு இருந்தவன் இடம் வச்சுதான் படுத்தானமா. நம்ம லைஃப் இப்படி தான் தேடுறோம், நல்லா புரிஞ்சுக்கோ. மரத்துக்கு அடியில் படுத்தோன்னே பா நல்லா காத்தடிக்குது, இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மெத்தை கிடைச்சா எப்படி இருக்கும், மெத்தை வந்துருச்சு. அடுத்தது
நல்லா சுட 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 சோறு சாப்பாடு வந்துருச்சு. வந்தோடனே நல்லா புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டப்பா? சத்தமா, இன்னும் சத்தமா. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மோர். ஓகே, ரெஸ்ட் எடுக்க இடம். அடுத்தது சாப்பாடு. வெரி குட். தேர்ட் விஷயம் யோசிச்சாங்கன்னா, காட்டுல தனியா இருக்கும், சாப்பாடுலாம் கிடைச்சிச்சு, திடீர்னு ஒரு புலி பக்கத்துல வந்து உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. பக்கத்துல புலி வந்துருச்சான். இதை எதுக்கு சார் சொல்றீங்கன்னா, சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், வெரி குட், நல்லா கொண்டு போறேன் சார், வெரி குட். ஆனா இப்படி இதாகுமான்னு தெரியல சார், அதாகுமான்னு தெரியல சார். எல்லாமே ஆகும். ஏன்னா நீ யோசிக்கிறீல்ல, அதை தானே செய்யும். இப்போ நான் இங்கே வந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்க, பசங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பெல்லாம் தாண்டி ஃப்ரீ ஃப்ளோவாக சொல்லணும், நீ அதை கேட்கணும். இதெல்லாம் என்னோட விஷுவலைசேஷனில் இருக்கிறனால மட்டும் இந்த இடத்துல நீ உட்காந்து கேட்குற நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, விஷுவலைசேஷன் இருக்கணும். அடுத்து என்ன சார் சொல்கிறாரு? ப்ராக்டிக்கல் நாலேஜ். அதுவும் நீங்கள் பொறியியல் கல்லூரியில் இருக்கிறதுனால ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியுதாங்க, ஆப்பிள் ஃபோன் பண்ணுவார். அவரோட விஷயம் நான் அடிக்கடி படிக்கிறது கேட்கறது, இன்னைக்கு கூட படித்தேன். பாஸ்ட் 33 இயர்ஸ், நல்லா கவனிச்சு, அவர் ஆங்கிலத்தில் சொல்றாரு, அதை தமிழில் சொல்றாரு. பாஸ்ட் 33 இயர்ஸ் அவர் என்ன பண்றாருன்னு சொல்றாரு. எவ்ரி மார்னிங் ஐ லுக் அட் தி மிரர். இப்போ வந்து பசங்க பிள்ளைங்கலாம் யோசிக்கிறாங்க, சார் பாஸ்ட் 33 இயர்ஸ் மிரரை பார்த்தேன், இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? நான் முக்காவாசி நேரம் மிரர் முன்னாடி தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? டெய்லி பார்த்துட்டு பேச பார்க்காம நான் வர்றதே இல்லை அப்படிங்கிற தம்பி. அவர் பார்த்து வெறும் மூஞ்சியை மட்டும் பார்க்கல. He asked a question. அவரை பார்த்து அவர் கேட்டுக்கிறார், if today were the last day of my life, what I am doing would is to be the perfect one. யோசிக்கிறார், நான் இன்னைக்கு செய்யறது இதான் என்னோட கடைசி நாள் தான், நான் செய்யறது கரெக்டா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, when the answer is no, I think I have to be changed something. இத்தனை டெய்லி ஒரே விஷயத்தை தானா பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் நான் ஏதோ ஒன்று மாற்றணும், இனோவேஷன் பத்தலைன்னு யோசிப்பாராம். இதை ஏன் சார் எங்களுக்கு சொல்றீங்க? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. காலேஜ் வந்துட்டீங்க, அதெல்லாம் தாண்டி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் சார், அதுதான் தைரியம். பண்ணுவீங்க தானே? சத்தம் பார்த்தா மாட்டேங்க. வெரி குட். அதான் 4 இயர்ஸ் சார், 4 இயர்ஸ் வீட்டில் ஒரு ரீசெண்டாக ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, திருப்பூர்ல பையனை வந்து காலேஜ் சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? எல்லா பேரண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸ் பார்த்தா சேர்த்துட்டாங்க. சேர்த்தோன்னே என்ன பண்றான், சின்ன சின்ன ஃபியர்லாம் பார்த்துட்டு, இல்லைம்மா எனக்கு செட் ஆகல அப்படின்னு. சரி ஓகே, காலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகே, சென்னையில் கொண்டு போய் பெரிய காலேஜ் அங்கே போயிட்டு 2 மாசத்துல என்னை வந்து கூட்டி போயிருமா, அது அங்கேயோட டார்ச்சரா இருக்கு, பேரண்ட்ஸ் வெறுத்துட்டாங்க. இன்னொன்று திரும்பி கூட்டு போய் வெறுத்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அந்த அம்மா வந்து என்கிட்ட பதிவு செய்கிறாங்க, என் கூட ஒர்க் பண்ணாங்க, பதிவு செய்கிறாங்க. எவ்வளோ இடத்துல விட்டேன் தம்பி, விடும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி எல்லாமே ஓகேங்கிறான். அங்கே போனோடனே நல்லா கவனிச்சுப்போம், அங்கே போனோடனே பயப்படலாம் தம்பி அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லை பாருங்க, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக இந்த இடத்துல உட்காந்துருக்க பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் ஓடிக்கிட்டே இருக்கா சார் லைஃப்ல, அப்படி இல்லை நான் ஃபேஸ் பண்ணுறேன் சார், எதுனாலும் ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்களா, எவ்வளோ நேரம் நல்ல விஷயம் எதுனாலும் கேட்குறேன் சார், பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார், இது கிடைக்காம எத்தனை பேர் இருக்கா சார், அப்போ இது இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு, we are blessed. ஓகே சரி, இன்னும் ஒரு விஷயம், அது டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கல்ல, டைம் தயவு செஞ்சு, இது அட்வைஸ்லாம் இல்லைப்பா, நீ யூஸ் பண்ணணும். நான் யோசிச்சேன், விஷுவலைஸ் பண்ணேன், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு சொன்னேன்ல. தேர்ட் விஷயம், செல்ஃப் டவுட்டிங் இருக்கக்கூடாது. நான் அதை செஞ்சிருவேனா, நான் அதை முடிச்சிருவேனா, செய்யணும் நீ தொடங்கிட்டாலே சிறப்பாக செஞ்சிருவேன். சார் என்கிட்ட 2 நாளைக்கு டேட் கேட்கும்போது, சார் 2 நாள் தான் இருக்கு, திடீர்னு பிளான் பண்ணோம், ஓகேவா இருந்தாரு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்விடேஷன் போட்டு என்கிட்ட சொல்லணும் தேவையில்ல, டேட் நான் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல அப்படின் போது நம்ம ஃப்ரீயா இருக்கா, ஏதாவது ஏன் அந்த மாதிரிலாம் வந்து பேச சொல்றாங்க, பேசுறோம் அப்படின்னா லைஃப்ல நல்லா புரிஞ்சுங்க. ரீசெண்டாக நான் கேட்டு வியந்த ஒரு விஷயம், அதிகமாக கேட்பேன், நான் படிக்கிறதும் படிப்பேன், அதிகமாக கேட்பேன். அதில் ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு ஸ்பீக்கர் பேசும்போது சொல்லுவார், அதில் லாஸ்ட்டாக ஒரு லைன் 2 லைன் மட்டும் அதை வந்து சொல்லுறேன்.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் த பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ, சூஸ் டு டை எம்ப்டிவர். இப்போ என்ன சார் சொல்றாரு, உன்கிட்ட நிறைய பெஸ்ட் இருக்கு. இப்போ முன்னாடி சொன்னேன், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மோர். அந்த கேப்பபிலிட்டிஸை வச்சுட்டு தயவு செஞ்சு உன்னோட கிரேவ்னா என்ன, நீ இறந்து போகும்போது சுடுகாட்டுக்கு போகும்போது அதை அப்படியே கொண்டு போயிடாதா, இதை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு போ. அப்ப என்கிட்ட இந்த கேப்பபிள் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா இருக்கக்கூடிய காலங்கள்ல, அதாவது லைஃப் முடியுது இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்மள லைஃப்ல யாருமே மறக்கக்கூடாதுன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். லைஃப்ல அவங்க யாருமே மறக்கக்கூடாதுன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். If you would not be forgotten as soon as you are dead and rotten, நல்லா கவனிச்சுக்கோ. If you would not be forgotten as soon as you are dead and rotten, either do things worth writing or write things worth reading them. என்ன சார் சொல்றாங்க, தமிழ்ல சொல்றேன். ஒண்ணு, நீ இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை லைஃப்ல எவனுமே மறக்கக்கூடாது யாருமே அப்படின்னா, ஒண்ணு மற்றவன் உன்னை பத்தி எழுதுற மாதிரி ஏதேனும் செஞ்சுட்டு போ. இன்ஜினியரிங் வரீங்களா, படிக்கிறீங்களா, இன்னோவேட்டிவ். அப்போ சார் சொன்னாங்க, இப்போ கரண்ட்ல ஃப்ளைட் எப்படி இந்த இதே இல்லாமல் லேண்ட், அந்த விஷயத்த நான் ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணுறேன். இப்போ சார் படித்த காலங்கள், அவர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பார்ல, சார் சொன்னதை அப்படியே ரிலேட் பண்ணுறேன். அவங்க சொன்ன காலங்கள்லாம் எப்படின்னா, ரன்வேல ஃப்ளைட்டு போய் பறக்கிற மாதிரி. பட் இப்போ உள்ள காலகட்டம் என்ன தெரியுமா, உங்களுக்கு இருக்கு, எல்லா ஹெல்ப்பும் இருக்கு. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் டைரக்டா நீ பறக்கிற ஃப்ளைட் மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோ. முன்னாடி இருந்த சார் தேடி போய் படிக்கணும், நிறைய விஷயங்கள் போகுது. ஜெராக்ஸ் எடுக்கணும், ஒன்று பார்க்கணும்னா பக்கத்து ஊருக்கு போய் பார்க்கணும். அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. உனக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி. அது எப்படி அந்த ஃப்ளைட்டை டைரக்டா லேண்டிங்ல பறக்குதுன்னு சார் சொன்னாரு. இப்போ நீங்க அப்படிதான் பறந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல ப்ரொஃபசர்ஸ், சொஃபஸ்டிகேட்டடான லைஃப், ஃபேன், லைட், எக்ஸட்ரா என்ஜாய் பண்றீங்க. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க லைஃப்ல டைமை மிஸ் பண்ணா எல்லாத்தையுமே மிஸ் பண்ற. அப்ப நீ லைஃப்ல முடிஞ்சு போகும்போது உன்னை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இனோவேட்டிவா செய். ஏதோ ஒரு விஷயத்த உன்னை பத்தி மத்தவங்க புக் எழுதுவோம், ஓகே செய்யலாம்னா நீயே நிறைய படிச்சது தெரிஞ்சதை வச்சு புக் எழுது. அதை மற்றவன் படிச்சு அவன் லைஃப்ல உயர்வான். தட்ஸ் த சக்சஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டல, இன்னொரு சில விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கணும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்? கொலம்பஸ் சீ ரூட் தெரியுங்களா கண்டுபிடிச்சாரு. கப்பலில் போயிட்டே இருக்காங்க, சாப்பாடு தீர்ந்து போயிடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கப்பலில் போயிட்டே இருக்காங்க, சாப்பாடு தீர்ந்து போயிடுது. எல்லாரும் சொல்றான், சாப்பாடு தீர்ந்து போச்சு, வாங்க கிளம்புவோம். நம்ம கூட இருக்கிறவங்க சார் சொன்னாரு, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், சாப்பாடு தீர்ந்து போச்சு, நம்ம கண்டுபிடிக்கிறத வந்தது வேணாம், கிளம்புவோம் அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாங்க, எனக்கான சாப்பாடு இருக்கும் தானே, இருக்கு, அதை வச்சு எல்லாரும் சாப்பிட்டுங்க, மேலும் பயணத்தை தொடரலாம்னு சொன்ன அடுத்த 24 மணி நேரத்துல சீரோட்டை ஃபோன் பண்ணலாம். எப்படி, என்ன காரணம்னா, சுத்தி இருக்க பர்சன் ஏதாவது ஒன்று தொடங்க போறேன், சூப்பரா, வெரி குட், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, இனோவேட்டிவா அப்படி சொல்லேன்னா கூட பரவாயில்ல. ஏய் தேவையாடா, பண்ணணுமாடா, வேணாண்டா, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். இது மாதிரி சுத்தி இருக்கிற நபர்களே இருக்கக்கூடாது. நீ ஒரு விஷயம் பண்றேன்னு முடிவு பண்ணா, ஓகே சூப்பரா பண்றா, உன்னை மோட்டிவேட் பண்ற பர்சன்ஸ் கூட இருக்கணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சாப்பாடு சொன்னேன், அது மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடாது நபர்களா இருக்கக்கூடாது. சரி, இப்ப நேற்று கரண்ட்ல இப்ப இவ்வளவு நேரம் பேசினா ஓகே, இயல்பான விஷயம். நேற்று கரண்ட்ல என்ன அப்டேட் நியூஸ் நைட்டு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. எதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க? கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையாமா? மெயினா கேர்ள்ஸ் எல்லாம் பதில் சொல்லணும். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவா? இந்தியா அபார வெற்றி. காலையில நல்லா புரிஞ்சுக்கங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர் ஒரு செய்தி வெளியிட்டாரு. இது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம், கிரிக்கெட்டுக்கே மகத்தானது. 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இடைப்பட்டை காணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் சூப்பரா இனோவேட்டிவா இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவர் சச்சின் டெண்டுல்கர் அந்த பதிவை போடுறாரு. சரி, இப்போ ஆண்களும் மறைக்கிறாங்க. என்ன சார் பெண்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டல மணிகண்டன். ஸோ இது மாதிரி சார் எல்லாருமே லைஃப்ல வாழ்றாங்க, எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸா கொண்டாடப்படுறதில்ல, எக்ஸாம்பிள்ஸா மாறுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
எவனாவது யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கொண்டாடுவாங்களா? நம்ம எல்லாரும் இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டோம், ஏன் கொண்டாடவே நினைக்காதீங்க. நீங்க எக்ஸாம்பிளா உருவாங்கன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க தயவு செஞ்சு. ஓகே சரி, டைம் சொன்னல, லைஃப்ல நம்ம நிறைய டைம் இருக்கும்னு நினைக்கிறோமா? அதுக்காக ஒரு விஷயம் சொல்றாங்க. We do not know when we are going to die. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை சொல்ல, இப்போ எங்கள் வயசு நாங்களே யோசிக்கிறோம். இப்போ சார்னா ஒரு வயசுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாருல, என்ன ரீசன்? இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இயல்பாக 2 பசங்க சிரிச்சு சந்தோஷமாக இருக்காங்க, வெரி குட், பாராட்டுறேன். அப்படி தான் இருக்கிறேன் எப்பயுமே. ஆனால் சொல்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க, வெரி குட், சந்தோஷம். அப்போ we are thinking when we do not know when we are going to die. We are thinking life is an inexhaustible well. இப்போ என்ன சார் சொல்றாங்க? நான் அது ரீசெண்டாக கேட்ட அவ்வளோ விஷயம் எனக்கு அந்த ஒரு வார்த்தையில தோணிக்கிட்டே இருக்கு. We are thinking life is an inexhaustible well. தோண்ட இந்த கேள்வியில தோண்ட வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம லைஃப்பை நினைக்கிறோமா? லைஃப் எப்போ முடிய போகுதுன்னே தெரியாதா? இருக்கிற வரைக்கும் உன் வயசை பார்க்காத, உன் திறமையை மனசுல வச்சு உன்னால எப்போ ப்ரூவ் பண்ண முடியும், ஐ எம் கேப்பபிள் ஆஃப் திஸ் முடிவு பண்ணி அப்பவே ப்ரூவ் பண்ணிடு. வயசெல்லாம் மேட்டரே கிடையாது. இந்த காலத்துல வயசு அப்படின்லாம் கிடையாது. உனக்கு திறமை இருந்தா வா. இப்போ ஏன் இப்போ இந்த லீடர்ஷிப்லாம் கொடுக்குறாங்கல்ல, என்ன காரணம்னா நீங்க வந்து அதுக்கு கேப்பபிளா இருக்கீங்க. உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இதை எடுத்தோம் அப்படின்னு முடிக்காம இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இந்த தமிழ் மன்றம் மூலியமா, நான் இந்த விஷயத்த வாழ்க்கை சொல்றேன், இந்த தமிழ் மன்றம் மூலியமா பல்வேறு மாணவர்களை படிப்பு மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் அது மாதிரி ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து இந்த டீம் யூஸ் பண்ணும். முதல்ல அந்த டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய நல்ல சத்தமா வைக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நல்லா கவனிங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு விஷயத்தை ஒரு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சவரு ஒரு விஷயத்துக்காக வெளியூர் போயிருக்கும் போது கேட்டாரு. நம்மளாம் இன்னைக்கு நிறைய குறைகள்லாம் யோசிக்கிறோம்ல, கேட்டாங்க அவரை, வாட் யூ ஆர் திங்கிங், யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் இன் யுவர் ரூம். அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூம்ல அன்கம்ஃபர்டபுளா என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆன்சர் சொன்னாராம், ஐ எம் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் தட் இன் மை ரூம் தேர் இஸ் அ மிஸ்ஸிங் அப்படிங்கிற. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம்ல, ஏசி இல்லை, அது இல்லை. அவர் சொன்னாரா டஸ்ட்பின் அப்படின்னா. எல்லாரும் சிரிச்சாங்க, என்ன டஸ்ட்பினை சொல்றாரு? அப்புறம் சொன்னாராம், நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய எழுதுவேன், அப்போ என்னோட ரிசல்ட் என்ன ஆகும்? ஃபுல்லாக எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகாது. நிறைய எழுதி குப்பையில் போடுவேன். அப்போ எனக்கு அந்த டஸ்ட்பின் தான் முக்கியம், அதை கொண்டு வா, எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னாராம். கம்ஃபர்டபுள் அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன். நிறைய விஷயங்களை குறைன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இருக்காதீங்க, மாறி வாங்க, மீண்டு எடுங்க, சிறப்பாக லைஃப்பில் வாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக கஸ்தூரி மான் ஒரு மான், நல்லா கவனிச்சுக்கோங்க. கஸ்தூரி மான் ஒரு மான் காட்டில் வந்து ஏதோ ஒரு வாசம் அடிக்குது. இது உங்கள் லைஃப் ரிலேட்டடான விஷயம். காட்டில் ஏதோ ஒரு வாசம் அடிக்குது, அந்த வாசத்தை தேடி 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 ஓடுது. ஃபைனலாக சுற்றி முடிச்சுட்டு இறக்குற தருவால என்ன யோசிச்சுன்னா, ஏன் இந்த கார் வந்து தேடிட்டோம், கார் முழுக்க தேடிட்டோம், அந்த வாசம் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஃபைனலாக புருவாகலாம். அந்த வாசம் வேற எங்கேருந்து வரல, நம்மள்டே தான் வந்திருக்கு. அது தெரியாம நம்ம ஓடி இருப்போம். எவ்ரிதிங் இஸ் வித்தின் யூ, யூ ஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் யுவர் சக்சஸ். ஸோ எவ்ரி மைண்ட் ஆன் யூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. இது தெரியாம அவங்கள்ட்ட இருக்கு ஹாப்பினஸ், அவங்கள்ட்ட இருக்கு, இவங்கள்ட்ட இருக்கு படிப்பு, ப்ரொஃபஸர்ஸ் தாண்டி அவங்கள்ட்ட இருக்கு, இவங்கள்ட்ட இருக்கு. எந்த விஷயத்தையுமே மற்றவங்கள்ட்ட தேடாதீங்க, உங்கள்கிட்ட தேடுங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு விஷயங்களை வெற்றி பெறத்துக்கு இந்த லைஃப்க்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு வின், ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு வின், பிளான் டு வின், எக்ஸ்பெக்ட் டு வின். ஜிக்ஸாக்ல சொல்றாரு, ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு வின். வின் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறா, பிளான் பண்ணு, எக்ஸ்பெக்ட் பண்ணு, நீ நல்லா வந்து வின் பண்ணிடுவ. ஸோ அதே மாதிரி ஜெஃப் பெசோஸ், அமேசான் தெரியும் தானே, அமேசான் தெரியும் தானேங்க. ஒன்ஸ் எ மேன் ரெஃப்யூஸ்டு, நீங்க நிறைய விஷயங்களை வாய்ப்பெல்லாம் ரெஃப்யூஸ் பண்றீங்கல்ல, அது மாதிரி ஒன்ஸ் எ மேன் ரெஃப்யூஸ்டு டு
invest in a, அதான் கொஞ்சம் once a man refused to invest in an online bookstore, later it became Amazon. நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க, ப்ரொஃபஸர்ஸ் பிரின்சிபலாக சொன்னாங்க, இப்போ எவ்வளோ விஷயம் இன்னோவேட்டிவாக இருப்பா வாப்பா சொல்ல தான் முடியும், நான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் பண்ண தான் முடியும், எடுத்துக்கிட்டு அதை நான் சக்ஸஸ் பண்ணுறேன் சார் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் யார் அப்படின்னு ஃப்யூச்சரில் எப்போ தெரியும் அப்படின்னா, ஜெஃப் பெசோஸ் சொல்கிறார், அமேசான் ஓனர், யுவர் பிராண்ட் வென் அதர் பீப்புள் சே வென் யூ ஆர் நாட் இன் த ரூம். நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் நாளைக்கு இன்னோவேட்டிவ் பெரிய இடத்துல வேலை பார்க்கும்போது நீ யாருன்னு எப்போ தெரியும்னா, உன்னை பற்றி நீ இல்லாத நேரத்தில் மற்றவன் என்ன பேசுகிறான் அதில் தான் நீ யாருன்னு தெரியும். ஸோ இந்த துளிமம் தமிழ் பேரவை மூலிமா பி இன்னோவேட்டிவ், பி சக்ஸஸ், சிறப்பாக வாங்க, நல்ல உயர்ந்த இடத்துக்கு போங்க, நிறைய ஆட்களோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பயம் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த பேரண்ட்ஸுக்கு ஆல்வேஸ் ஃபீல் கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ். அது மாதிரி நன்றி கடனாக இருங்க, லைஃப்பில் சிறப்பாக வாங்க. இன்னும் உங்களுடைய 4 இயர் கெரியர் முடிச்சோடனே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பர்சன்ஸாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் நிறைய பேர் உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உற்சாகம் கூட்டது. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்று கூறி மாணவர்